நேரம் பிறந்த இடம் சொல்லுங்க. 14 ஜூலை 2015 பிறந்த நேரம் பிறந்த நேரம் வந்து 1:45 AM. 1:45 AM. பிறந்த இடம் திருச்சி. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கம்மா. ராசி மிதுன ராசி. மிருகசீட நட்சத்திரம். மேஷ லக்னம். என்ன கேள்வி கேட்கணுமா? அவங்க என்ன படிப்பாங்க? வணக்கம் குருஜி. வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. தீர்க்க சுமங்கலியா, தீர்க்க ஆயுளோட ஆரோக்கியமா நல்லா இருப்பீங்கம்மா. ரொம்ப நன்றிங்க குருஜி. சரி, பாப்பா வந்து கொஞ்ச நாளா உங்களை நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன் குருஜி. உங்க வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு வரேன். சரி, அதனால என் பொண்ணுக்கு எப்படி இருக்குன்னு கேட்கணும் குருஜி. குழந்தை திருச்சியில பிறந்தா? ஆமாமா குருஜி. ஆனா இப்போ நீங்க பெங்களூர்ல இருக்கிறீங்க? ஆமாமா குருஜி. என்னுடைய 8-12 சுபத்துவம் கரெக்டா வேலை செய்தா? ஆமாமா குருஜி. 4ல் உச்சகுரு. குழந்தை வந்து பெங்களூரை விட கூட தாண்டக்கூடிய அமைப்புகள் இருக்கு. 8-12ஆம் இடங்கள் சுபத்துவமாகி அருமையான யோக ஜாதகம். சனிதான் வந்து முதல்நிலை சுபத்துவம். குருதசை தான் இப்போ நடக்க போகுது. ஆமாம், சனிதான் முதல்நிலை சுபத்துவம். சனி சம்பந்தப்பட்ட துறைகள், சனியும் புதனும் கலந்த துறைகளில் வேலை செய்வா. மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அற்புதமாக இருக்கும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சில விஷயங்கள் அவளுக்கு நல்லா வருமா? சரிங்க குருஜி. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் பிரமாதமாக வருமா? சரிங்க குருஜி. எனக்கு என்னன்னா ஆள் கொஞ்சம் ஸ்லோவாவே இருப்பாங்க, கொஞ்சம் வேகமா பிக்கப் பண்ண மாட்டாங்க. எது சொன்னாலும் இப்ப நடக்கிறது புதன் தசை, ராகு தசை இல்ல. ஓ சரிங்க. நடக்கிறது புதன் தசை. சரிங்க. ஏற்கனவே ராகு படிக்கிற குழந்தைக்கு வரவே கூடாது. அவ ரொம்ப ஸ்லோவா இருக்கிறாள்ல, மொபைல்ல வந்து கேம்ஸ் விளையாட சொல்லுங்களேன், ஸ்லோவா இருக்கிறாளான்னு பார்ப்போம். சரிங்க. அது மட்டும் ஸ்பீடா விளையாடுவா பாருங்க. அவளுக்கு பிடிச்ச விஷயத்த ஸ்பீடாவே செய்வா. ஆமா. படிப்புல வந்து ராகு வந்து டல் அடிப்பார். ஓகே. புதன் தசை நடக்கிறதா தான் கணக்கு. படிப்புல அவ டல் அடிக்க வைப்பார். அப்ப படிக்கிற விஷயத்துல கொஞ்சம் அவளுக்கு ஆர்வம் இல்லை. ஓகே. ஆர்வம் இல்லாதனால அதை ஸ்லோவா செய்றா. சரிங்க குருஜி. புரியுதா? 21 வயதிற்கு பிறகு ராகு தசை முடியுது. அதாவது புதனின் வீட்டில் இருக்கக்கூடிய புதனை போல செயல்படக்கூடிய ராகுவின் தசை முடியுது. காலேஜை விட்டு வெளியே வரும்போது குரு தசை அட்டகாசமா இருக்கும். ஆக வெளியில பெங்களூர் மாதிரியான தமிழ்நாட்டுக்கெல்லாம் வரவே மாட்டான் அந்த குழந்தை. வடநாடு மாதிரியான விஷயங்கள்ல கை பார்த்து கை செய்யக்கூடிய, நுணுக்கமான வேலைகளை செய்யக்கூடிய, மெதுவாக நிதானமாக செய்யக்கூடிய மெக்கானிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதுலேயும் புதன் சம்பந்தப்பட்ட எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இவ வருவாமா. வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. அழைத்ததற்கு நன்றி அம்மா. வணக்கம் குருஜி. நேரம்